பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாசத்தை பற்றி தான் பேசிட்டு வரோம். ஆடி 1 முதல் ஆடி 32 நாட்கள் வரையிலுமே ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு நாளுக்கு உண்டான விஷயங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது ஆடி 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்று என்ன செய்ய வேண்டும்? புதன் என்பதால் வியாபாரம், தொழில் இது சார்ந்த வகையிலே வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் கடைபிடிக்க வேண்டியவைகளை அதன் மூலியமாக வியாபாரம் பெருகும், தொழில் வளர்ச்சி அடைந்தும் சிறக்கவும் சொல்லக்கூடிய விஷயமாக இந்த பதிவு அமையப் போகிறது. இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், கரெக்டாக இருக்கும். மகளாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி புஜோதியாத். ஆடி 6ஆம் நாள் புதன்கிழமை வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது புதனுக்கு அதி தேவதையான விஷ்ணு பகவான் விளங்கப்படுகிறார். எப்பொழுதுமே பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்தி வகையிலே பிரம்மா படைத்தலை தொழில் நடத்தி வருபவராகவும், விஷ்ணு காக்கும் தொழில் நடத்தி வருபவராகவும், சிவன் அழிக்கும் தொழில் நடத்தி வருவராகவும் விளங்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே காத்தல் தொழில் என்பது நம்மளை காப்பாற்றுவது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. பொதுவாக வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலே தான் இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். முதலில் வியாபாரிகளுக்கு வருவோம். வியாபாரம் என்பது ஒரு கடையில் பொருளை வைத்து வாடிக்கையாளர் வரவழைத்து வியாபாரம் செய்து சம்பாதிப்பது. அந்த வகையை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு கடையை திறந்து வைத்திருப்பார்கள், வாடிக்கையாளர் வரமாட்டார்கள். ஒரு சிலர் வந்து போவார்கள், அவ்வளவுதான். வியாபாரம் சொற்பமாகத்தான் நடக்கும். அதீத வளர்ச்சியும் வியாபாரம் சூடு பிடிச்சிருக்குப்பா, அவங்க அந்த கடையில் பாரு, எப்போதாலும் ஜெய் ஜெயின்னு கூட்டம் இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியவருக்கு தான் அந்த பதிவு. எப்பொழுதுமே தோல்வி தழுபவர்களுக்கும் நஷ்டம் அடைபவர்களுக்கும் வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு நடந்து கொண்டிருப்பவர்களும் தான் பரிகாரம், வழிகாட்டி எல்லாமே உதவக்கூடியது. அந்த வகையில் இப்பொழுது இந்த வியாபாரிகளுக்கு முதலிலே நீங்கள் எந்த வகை வியாபார ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, முதலில் அந்த கடைக்கு வெளியே சுத்தமாக தண்ணீர் தெளித்து, மஞ்சள் கலந்த நீர் அதை தெளித்து, அதன் பிறகு அதை சுத்தப்படுத்தி கடையை திறந்து, கடை திறந்தவொன்னு என்ன பண்ணுவீங்க? விளக்கு ஏற்றுவீங்க. அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். அதில் சாதாரணமாக காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருப்பாங்க, குத்து விளக்கு வச்சுருப்பாங்க. இந்த 2 விளக்கில் ஏதாவது ஒரு விளக்கு தான். ஒரு சிலர் அகல் போன்ற விளக்குகள் கூட ஏற்றி வழிபாடு செய்வது உண்டு. அப்படி சொல்லும்போது விளக்கு ஏற்றினால்தான் லக்ஷ்மி கடாட்சம் வரும், லக்ஷ்மி வருவாள் என்று சொல்லப்படுகிறது. அவளுக்கு அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய பெயர் தீபலக்ஷ்மி. தீபத்தை எரிய வைக்கும்போது சாட்சாத் அந்த தீபலட்சுமியை வந்து லட்சுமி கடாட்சத்தை கொடுப்பாள். அப்போ சாதாரண விளக்குகளை ஏற்றுவதும் வழக்கம் போல் இல்லாமல் குபேர விளக்கு என்று ஒன்று இருக்கிறது. அதை இப்போதும் பலரும் அறிந்ததே. அந்த குபேர விளக்கில் எந்தெந்த பொருள் சேர்க்க வேண்டும், அதில் எதை சேர்த்து விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போது விளக்கமாக கூற இருக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ குபேர விளக்கு என்பது எல்லா கடைகளிலுமே இப்போ கிடைத்து வருகிறது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், பூஜை சாமான் விற்கிற கடையில் கிடைக்கும். அது ஒரு புதன்கிழமையாக இருக்க வேண்டும். புதன்கிழமையிலே சென்று வாங்கி
அதை சுத்தம் செய்து அடுத்த புதன்கிழமை அன்றுதான் அதை நீங்கள் எந்த வியாபாரமா இருந்தாலும் அங்க கொண்டு சென்று அதை துடைத்து, பொட்டிட்டு, சந்தனம் பொட்டு வைத்து அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த குபேர விளக்கிலே நெய்யை ஊற்ற வேண்டும். இதுதான் முக்கியம். நெய்யின்றது லக்ஷ்மி தான். நல்லெண்ணெய், மற்ற எண்ணெய் அதெல்லாமே தேவையில்ல. எந்த எண்ணெயுமே தேவையில்ல. நெய் ஊற்றி வழிபடுவது மட்டும் தான் நல்லது. குபேர விளக்கில் நெய் மட்டும் தான் ஊற்ற வேண்டும். அது பசு நெய்யாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அதுவும் கலப்படம் இல்லாத நெய்யாக இருக்க வேண்டும். சுத்தமான நெய்யாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வியாபாரம் பண்றோம். நிறைய வியாபாரம் வரணும், வளர்ச்சி வரணும். சாதாரணமா அந்த கோயில்ல போய் எல்லாம் போய் ஏத்துவாங்க விளக்கு. நெய் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாது. அந்த நெய் வாங்கக்கூடாது. சுத்தமான நெய் வாங்கி, அந்த குபேர விளக்கில் இட்டு, திரி போடுறதுல ஒரு விளக்கம் கண்டிப்பா குடுத்தாகணும். சாதாரண திரிய விட தாமரை தண்டு திரி. அதுவும் கடையில விக்கும். தாமரை தண்டு திரி. ஏன்னா தாமரையில தானே லக்ஷ்மி வீற்றில் இருக்கக்கூடியவள். அதனால தாமரை தண்டு திரி வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திரியிலே நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். இது ஒரு வகை. இது பொதுவாக குபேர விளக்கில் நெய் ஊற்றி, தாமரை தண்டு திரி போற்றி விளக்கேற்றி வந்தால், ஓரளவுக்கு எதிர்பார்த்த விட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அங்கே விளங்கும். இதெல்லாமே செய்து வரலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலாக போனால், நீங்க புதன்கிழமை வாங்குறீங்க. புதன்கிழமை விளக்கேத்துறீங்க. நெய்யும் ஊத்துறீங்க. நெய் வந்து லக்ஷ்மி கடாட்சம். நெய் கோமாதாவுடைய நெய், பசு நெய். அப்போ புதன் என்று விளங்கப்படுபவர் விஷ்ணுவுடைய அம்சம். அவருக்கு பச்சை நிறம் மிகவும் பிடித்தமான ஒன்று. அப்போ பச்சை திரியும் போட்டு விளக்கில ஏற்றி வழிபட்டு வந்தால் இன்னும் விசேஷமான பலன் உண்டு. குபேரன் கோயில்லாம் போனீங்கன்னா, பச்சை திரியில தான் விளக்கேத்துவாங்க. பச்சை குங்குமம் தருவாங்க. இது கொஞ்சம் ஒரு படி மேலே போகக்கூடிய விஷயம். பச்சை திரி போட்டு விளக்கேற்றலாம். இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டுமானால், பச்சை கற்பூரம் என்று நாட்டு மருந்து கடைகளிலே விற்கப்படுகிறது. அந்த பச்சை கற்பூரத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டுருவாங்க. அது கூடாது. அது சின்ன சின்ன வில்லைகள் மாரி இருக்கும். அதை நுணுக்கி அந்த நெய்யிலே இட வேண்டும். அப்போ வாசனையும் சேரும். அந்த நெய்யுடைய தாத்பரியமும் விளங்கப்படும். அதில் ஏற்றக்கூடிய தீபத்திலிருந்தும் அந்த வாசனைகள் அந்த இடத்திற்கு பரவி, வராத வாடிக்கையாளர்களையும் வரவழைக்கும். ஏனென்று சொன்னால், ஈர்க்கும் சக்தி உடைய வஸ்துக்களிலே பச்சை கற்பூரமும் ஒன்று. பச்சை கற்பூரம் வந்து ஈர்க்கக்கூடியது. அதற்குத்தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த பச்சை கற்பூரத்தை அந்த குபேர விளக்கில் இட்டு ஏற்றி வரலாம். இதுவாறு செய்து வந்தால் தொடர்ந்து அதை செய்து வர வேண்டும். தினசரி ஏற்றலாம், அல்லது வாரம் ஒரு முறை புதன்கிழமையில ஏற்றி வரலாம். அப்பொழுது நன்றாக வியாபாரம் நடக்கும். இதுவே தான் தொழிலுக்கும் சொல்லக்கூடியது. தொழிலதிபர்கள் தொழில் கம்பெனி வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வேலை செய்வாங்க. அங்க கூட அந்த எந்த ஒரு தொழில் ஸ்தாபனம் இருந்தாலும் அங்க ஒரு ஆபீஸ்ன்னு இருக்கும். நிர்வாகம் செய்யக்கூடிய அலுவலகம் என்று இருக்கும். அங்கே கேஷியர் இருப்பார். பொதுவா அந்த வரவு பார்க்கறது, எப்பயுமே ரெடியா கேஷ் வச்சிருப்பாங்க. எதனா ஒருத்தருக்கு தொழிலாளருக்கு ஆயிட்டா என்ன பண்றது? அதுக்கு வந்து பெட்டி கேஷ் சொல்லுவாங்க. அதுவும் இருக்கும். ஆ நடைமுறைப்பட சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும், விற்க வேண்டும், வரவு செலவு பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கும்போது சில அதுக்கு உண்டான ரூபாயும் போட்டு வைத்திருப்பார்கள். அந்த இடத்திலே இந்த மாரி ஒரு குபேரன் சிலையும் வைக்க வேண்டும். அந்த குபேரன் விளக்கை ஏற்ற வேண்டும். அருகில் லட்சுமி படமும் இருக்க வேண்டும். இது 3மே இருக்கணும். குபேரன் படம், லட்சுமி படம், குபேர விளக்கு. அப்போதான் கரெக்ட்டா சரியாக இருக்க முடியும். அந்த தொழில் ஸ்தாபனத்திலுமே அப்போ இது வந்து கடைன்றபோது சின்ன லெவல்ல பெருசு. தொழில்ன்றபோது பெரிய லாபம். நிறைய பேர் வேலை செய்ற இடமா ஆயிடுது. அப்ப பெரிய விளக்காக இருக்க வேண்டும். இந்த குபேர விளக்கு பெரிய விளக்கு வாங்கி, அதிலே நான் சொன்னவாறு நெய்யிட்டு,
தாமரை தண்டி திரியிட்டு பச்சை கற்பூரம் சேர்த்து வழிபட்டு வரலாம். இவ்வாறு செய்து வரும்பொழுது அந்த தொழில் ஏற்பட்ட தேக்கம் விலகும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொடர்ந்து தொழில் சிறப்பாக நடைபெற்று வரும். எனவே இந்த ஆடி 6ஆம் நாள் இந்த வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு இந்த குபேர விளக்கில் ஏன் நாங்க வீட்ல ஏத்தக்கூடாதா? நீங்க கேட்கறது எனக்கும் புரியுது. வீட்டில் இருப்பவர்களுக்கும் இது உண்டு. அவர்களும் இவ்வாறு குபேர விளக்கு ஏற்றி புதன்கிழமையிலே வீட்டில் இருக்கும் அந்த மனைவி மூலியமாக இவ்வாறு நான் சொன்னவாறு விளக்கேற்றி வந்தால், வீட்டிற்கு வரும் லட்சுமி திரும்பி போக மாட்டாள். சில பேர் பார்ப்பாங்க நெறைய பணம் வரும், திரும்பி போயிடுதும். செலவாயிடுது. சேமிப்பே இல்ல அப்டின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ விஷயமா சொல்லியிருக்கேன். அதனால இத நீங்க பயன்படுத்தி செய்து வந்தீர்களானால், கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் கிடைத்து, இந்த குபேர விளக்கில் நீங்கள் அதை ஏற்றி தீபமிட்டு வணங்கி வர, குபேர சம்பத்து கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் என்று சொல்லி, எல்லா நலமும் பெற்று நீ வாழ்வீர் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.